வாழ்வின் தீபங்களா இன்று நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை இன்று நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள், அவரின் உள்ளம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறை. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே. தெய்வத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அமலாசிரமத்தின் வளாகத்திலே கோடான கோடி மக்கள் வந்து எத்தனையோ நன்மைகளை, வரங்களை, அற்புதங்களை, நற்சுகத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அந்தோனியார் கோடி அற்புதர். அந்தோனியார் வரங்களை பெற்று தருகின்ற இடைநிலையாளர். இறைவன் அவர் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதுவும் உண்மைதான். காரணம், அவருக்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஊழியராக இருந்தார். 100% ஆண்டவருக்கு ஏற்ற ஊழியராக இருந்தபடியினால், ஆகவே அவர் கேட்பதையெல்லாம் அவர் தட்டாமல் தந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த அமலாசனம வளாகத்திலே எத்தனையோ பேர் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கிறீர்கள். இந்த வளாகம் ஆன்மீக வளம் பெற்ற வளாகம். இங்கிருந்து நீங்கள் அனைத்தையும் பெற்றுச் செல்வீர்கள். நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது, நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது. ஆம், இன்று தாயாம் திருச்சபையானது 3ஆம் நூற்றாண்டில் இயேசு பிறந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்த புனித ஆக்னஸ் என்கின்ற மறைசாட்சியர் விழாவையும் கொண்டாடுகிறது. அந்த மறைசாட்சியர் 100% ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாள். தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் இழந்தது எல்லாம், ஆனால் இழந்ததை ஆண்டவர் மீண்டும் அவருக்கு அருளாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இழப்பு என்பது மறைசாட்சியத்தின் வழியாக உயிர் மட்டுமல்ல, உடல் மட்டுமல்ல, மாறாக ஆன்மா ஆண்டவரில் வாழ இன்றும் நினைவுபடுத்தப்பட, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நினைவுபடுத்தப்படுகிறார். விசுவாசத்தின் அவர் வித்து என்பது நமக்கு தெரியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் வித்தாக இருந்தால் நாமும் நினைவுபடுத்தப்படுவோம். கோடி அற்புதர் அந்தோனியாரை போல இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நாம் வலிமையாக ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஆகவே இந்த நாளிலே நாம் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்விலே சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் செய்ய தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு, தகுதியான விதத்திலே அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நமது வரங்களை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றீர். அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை நாங்களும் பின்பற்றிட கனிவுடன் எங்கள் அனைவருக்கும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மேலும் திருப்பலியானது ரத்தின சுவாமி இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும் 12வது ஆண்டு நினைவாகவும் கொடுக்கப்படுகிறது. ஜெயமேரி செல்வராஜ் மார்க்ரெட் மெர்சி நன்றியாகவும் இறை ஆசீர் வேண்டியும் அம்ப்ரோஸ் ரோசரி நன்றியாகவும் ஆண்டனி ஜோகா +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெறவும் இத்திருப்பலியை ஒப்புக்கொள்கிறார்கள். முதல் வாசகம். எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 6 இறை முத்துக்கள் 10 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி. பெரும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கும் இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது, தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட கூற இயலாததால் தம்மீது ஆணையிட்டு, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பலுகி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவார். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறு கடவுள் தம் வாக்குறுதியை உரிமை பெறாக பெற்றோருக்கும் தம் திட்டத்தின் மாறாக தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஒரு ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடன் இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது. பொய்யா இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திருச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அத்திருச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கியதேசிக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடும். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 23 28 வரை. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே நடந்து செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் நாம் அனைவருமாக இந்த வளாகத்திலே பிரசன்னத்தின் கூடாரத்தில் மிக ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம், எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு. இன்றைய முதல் வாசகத்திலே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே, எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது என்று சொல்லுகிறார். எதிர்நோக்கு என்பது நம்பிக்கை. திருச்சபை, தாய் திருச்சபையானது 2025வது ஜூபிலி ஆண்டில் நாம் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஒரு எதிர்நோக்கி கொண்டு நாம் நடக்க வேண்டும் அல்லது செல்ல வேண்டும், இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறது. பழைய காலத்திலே எப்படி இருந்தாங்களோ அதைவிட இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு, ஆதி கிறிஸ்துவர் எப்படி இருந்தார்களோ அந்த விசுவாசத்தை போன்று தளர்வுறாத விசுவாசத்தோடு பயணிக்கணும்னு சொல்றது. ஆதி திருச்சபையில் இப்போ இன்றைய திருவிழாவிலே புனித ஆக்னஸ் அவர்கள் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான். இயேசு பிறந்து வாழ்ந்து மரித்த 3 நூற்றாண்டுகளுக்கு பின் வாழ்ந்தவர். நம்ம இன்னைக்கு எத்தனையோ நூற்றாண்டு கடந்துட்டோம். அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் அவரை அறிந்து அவருக்காக உயிரையும் இழக்க தயாரானாங்க. விசுவாசத்திற்காக போராடினார்கள். அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்கள் உயிரை இழந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து 2025 ஜூபிலி நாம் கொண்டாடுறோம். நமது விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. நம்ம விசுவாசம் தொய்ந்து போயிருக்கிறது.
கொஞ்சம் நம்ம யாராவது தூசி தட்டினாவே போதும், நம்ம கீழே விழுந்துருவோம். நம்முடைய விசுவாசம் உண்மையானதா என்ற அவநம்பிக்கை நமக்கு ஏற்படும். இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கேட்ட உடனே நம்ம ஐயோ இல்லை, மாதாவை நம்புறீங்க, ஆமாம் நம்பணும், பைபிளில் மாதாவை பற்றி போட்டு நம்பாமல் என்ன செய்யுது, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்டால் என்ன செஞ்சிடும், உடனடியாக நாம் கட்சி மாறிடுறோம். நமக்கு ரொம்ப ஈஸி அது. நம்மிடத்தில் அந்த ஆழ்ந்த விசுவாச நம்பிக்கை இல்லை. ஆதி திருச்சபை பயணித்து கொண்டு இருக்கிறது, அன்றிலிருந்து இன்று வரையிலும் பேதுருடைய வழியாக இன்று பாரம்பரியமாக பயணித்து கொண்டு இருக்கிறது. நாம் இடையில வலுவில்லாமல் பல நேரங்களில் துவண்டு போய் இந்த ரயில் தண்டவாளம் கடந்து கீழே விழுந்துருது, அந்த மாதிரி விழுந்து போய் கிடக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் மீண்டுமாக நம் விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும், எதிர்நோக்கோடு செல்ல வேண்டும் என எபிரேயர் திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்றார். ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த அதே வாக்குறுதி உங்களுக்கு கொடுப்பார். கடற்கரை மணலை போலும் சந்ததியை பெருக்குவேன், நீ விசுவாசி தளர்ச்சி உறாமல் இரு. ஆகவே அந்த வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை தெளிவாக காட்ட விரும்பி தம் ஒரே ஆணையால் வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார் ஆண்டவர். இப்போ அந்த வாக்குறுதி மாறாது, ஆண்டோடைய வாக்கு மாறாதது, சொல் மாறாதவர் அவர். ஆனால் நமக்கு எப்பவுமே வாக்கு மாறி போயிடுவோம். இன்றைக்கு ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அப்படி தான் நாம் வாழ்கிறோம். நம்ம விசுவாசம் நமக்கு உறுதியை தரவில்லை, கற்றுத்தரவில்லை. நாமே இப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும், சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, நமக்கே இந்த தடுமாற்றம், நம்முடைய பிள்ளைகள். ஆக நம்முடைய விசுவாசத்தில் தளர்ச்சி. காரணம் என்னன்னா, நம்ம முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி, என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த மாதிரி, என்னுடைய மூதாதையர் வாழ்ந்த மாதிரி விசுவாச பயணத்தில் நாம் வாழலை. ஜெபம் சொல்றது இல்லை. இன்னைக்கு பராக்கு நிறைய ஓய்வு எடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை பற்றி சொல்லுகிறார். ஓய்வு, ரொம்ப ஓய்வு. ஜெபம் சொல்வதற்கு நேரம் இல்லை, மற்றதற்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆண்டவர் ஓய்வு நாளை புனிதப்படுத்தினார். 6 நாள் உலகத்தை படைத்து விட்டு ஆண்டவர் 7வது நாள் மனிதனை படைத்து விட்டு இதை விட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இல்லை என்று சொல்லி 7வது நாள் ஓய்வு எடுத்து. அப்படின்னு என்ன அர்த்தம், நாம ஆன்மீகத்தில் ஓய்வு எடுக்கணும். ஆன்மீகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது, தூக்கமே வரதில்லை. கண்ணை குத்துனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபாதர், நானும் தூக்க மாத்திரை போடுறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், என் ஆன்மா என்ன நடக்குது, ஆன்மாவிற்கு வலுவில்லை, உடல் பலவீனமாயிருக்கிறது. ஆக என்னுடைய ருட்டீன் கிடையாது, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் கிடையாது. இன்னைக்கு நாம தூங்குறோமோ இல்லையோ, நம்முடைய மொபைல் தூங்குறதே கிடையாது. இன்னைக்கு கெடுத்து போச்சு, நம்ம வாழ்க்கையை கெடுத்துச்சு. நம்முடைய ப்ரோக்ராமே கெடுக்கிறதே தெரியுமா, கையில் இருக்கிற செல்ஃபோன் தான். 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். அது வாய் இருந்தால் கத்தும். ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம இன்னைக்கு எல்லா துன்பங்களையும் மறந்து இன்பமாய் வாழ்வதற்கான வழிகள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லா சின்ன சின்ன காரியங்களில் அற்ப சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய ஓய்வு எடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்கள் ஆண்டவருக்குள் ஓய்வெடுங்க, ஒரு 7வது நாள் ஓய்வெடுங்க, பைபிள் படிங்க, வார்த்தையை படிங்க, என்னோடு இருங்கள், நீங்கள் வளம் பெறுவீர்கள், பலம் பெறுவீர்கள் நான் சொல்லுகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு மட்டும் நேரம் பூசைக்கு வர்றதே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் 3 வாரம் பூசைக்கு, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரல. 3 வாரம் சாப்பிடாம இருப்போமா? நம்ம 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம். இன்னைக்கு 3 வேளை 5 வேளை 6 வேளை ஆகிப்போகுது. ஆக இன்னைக்கு சொல்லுவாங்க, 3 வேளையும் சாப்பிட்றவன் ரோகி, நோயாளி. 2 வேளை சாப்பிட்றவன் போகி, போஜன பிரியன். 1 வேளை மட்டும் சாப்பிட்றவன் தான் யோகி, ஞானிங்கிறாங்க. நோயே வராது. அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம தெரிந்து தெளிந்து எத்தனையோ விதங்களில் நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம வாழ மறந்துடுறோம். இது மட்டும் இல்லை, விசுவாச பயணத்தையே நாம் வாழ்வதில்லை, இந்த விசுவாச பயணத்தை நடப்பதில்லை. ஆகிய அன்புக்குரியவர்கள், நாம் வாழ்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு வாழ்வு கொடுப்போம். நாம் விசுவாசத்தை அறிந்து வாழ்ந்து அனுபவித்து நம்ம சுவைக்க நம்ம சந்ததி கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். வீட்டுக்குள்ளே ஜெபம் கொண்டு இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே ஒழுக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே மரியாதை இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்போம். வெளியில் போய் நாம் ஆண்டோடைய நற்செய்தி பரப்பி சொல்லணும்னு இல்லை, வீட்டிலேயே அது குறைவாக இருக்கிறது. அதை நிறைவாக்க வேண்டும் என்றால் நான் நிறைய கடமைகளை, கடவுளுடைய காரியங்களை செய்யணும். செசாருக்குரிய செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் நம்ம செய்யணும்.
ஆக இது இரண்டும் ஒரு சேர இருக்கும் பொழுதுதான் இறைவனுடைய ஆசீரானது நமக்குள் தங்கும். நம்மோடு இறைவன் தங்குவார். நம்முள் இருக்கின்ற இறைவன் நம்மை எல்லா நிலைகளிலும், எல்லா ஆபத்துகளிலும், துன்பங்களிலும், நோய்களிலும் நம்மை பாதுகாப்பார் என்பதில் ஐயமில்லை. வாழ்வோமா? யோசிப்போமா? ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவருக்குள் ஓய்வெடுப்போமா? ஆண்டவருக்குள் நிம்மதியாக தூங்கலாம். நோய் நொடியற்ற வாழ்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆண்டவரை பற்றி வாழ்வோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியம் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று உமது அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீ துணை தந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய உதவ வேண்டுமென்று உமது அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசம் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதான நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெற வேண்டும் என்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். இந்த ஜப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் மீது பிரச்சனத்தை எடுத்து வைக்கின்ற மன்றாட்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆச்சரியம் வழங்கிட வேண்டும் என்று அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே இந்த மன்றாட்டுகளோடு சேர்ந்து நமது தேவைகளையும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தேவைகளையும் எத்தனையோ விதமான எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருப்போம். எதிர்நோக்கோடு நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மை முழுவதுமாக இந்த ஜெப அனுபவத்தில் ஜெப தோழமை வேளையிலே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ வித துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சமாதானமின்மை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, உறவு பிரச்சனைகள் இருக்கிறது. எத்தனையோ வேதனைகளை அனுபவிக்கிறோம். உடல் நோய்கள், மனநோய். என்னுடைய எத்தனையோ பேர் மருத்துவமனையில் குணம் பெறுவதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். விபத்தில் பாயம்பட்டு சிகிச்சைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான துன்பங்களோடு நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். ஆறுதல் தர வேண்டும். ஆண்டவரே, என்னை படைத்தவரே, எங்களை படைத்தவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களை கைவிடாதீர்கள் என்று சொல்லி நாம் அபலையாக இங்கே வந்திருப்போம். அனைவருமாக நம்முடைய எல்லா நிலைகளிலும்
நம்பிக்கையோடு, நங்கூரத்தை போன்ற நம்பிக்கையோடு நம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதும், என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. திருமணமாகாத வயதில், ஆகக்கூடிய வயதிலே பிள்ளைகள் இன்னும் திருமணம் ஏற்படாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகள் திருமணமாகியும் குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருக்கிறார்கள், இவ்வளவோ வேதனையோடு இருக்கிறார்கள், வேலையின்றி இருக்கிறார்கள், அமைதியின்றி இருக்கிறார்கள் என்ற எதிர்நோக்கோடு நான் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன். இந்த வளாகத்திலே ஆன்மீக ஆசீர்வாதங்களை, தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நான் இங்கிருந்து சொல்லுகின்ற பொழுது அத்தனையும் நான் பெற்றுக்கொள்வனாக நம்பிக்கையோடு நான் வீடு திரும்ப எனக்கு அருள் தாரும். நான் சந்திக்கின்ற மக்களிடத்திலே, நான் வாழ்கின்ற இடத்திலே நான் சமாதானத்தின் தூதுவனாக வாழணும், அமைதியின் தூதுவனாய் நான் வாழணும், அன்பை விதைக்கணும், மன்னிக்கணும், ஒற்றுமையோடு வாழணும், எல்லோரையும் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நான் நல்ல மனிதனாக, மனுஷியாக வாழ்வதற்கு எனக்கு அருள் தாரும். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. ஆண்டவரே, நான் சொல்றதை வாமிட்டு காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக பலியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஆக்னஸ் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பழிப்பொருட்களை ஏற்றருளும். இது எங்களை பாவ மன்னிப்பு கிட்டுச் செல்லவும், நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்து நிற்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் என்றும் ஆட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்துக செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையின் ஆர்வத்தையும் கனிவுடன் கொடுக்கின்றீர். நினைத்து நிற்கும் உறுதிப்பாட்டை
உறுதியாக ஊட்டுகின்றீர், கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது முடிவை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளமாண்டவர், நகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைத்தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த மாலை பலியிலே உமது ஊழியன் அந்தோனியாரின் நவநாளிலே அனைவருமாக மனமுந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது முன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை எதிர்நோக்கு கொண்ட கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, அவருடைய விழுமியங்களை வாழ்கின்றவர்களாக, உறுதியோடு நம்பிக்கையோடு இந்த திருச்சபையில் பயணம் செய்கின்றவர்களாக தூய ஆவியானவர் எங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் உடல் தளர்ச்சியால் நோயுற்று இருக்கின்ற அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம வலிமையும் தந்து இந்த திருச்சபையை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு செல்லக்கூடிய வழியிலே அவர் வகுக்கின்ற திட்டங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும்,
எங்கள் தலதிருச்சபை ஆயர் ஜீவானந்தம் மற்றும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இன்று உமது திருப்பீடத்தின் முன்பாக முழந்தார் படியிட்டு மண்டியிட்டு இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் தயவாய் செவி சாய்த்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்திலே வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், நாங்கள் கொண்டாடுகின்ற ஆக்னஸ் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையோம் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அன்பையும் அமைதியையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எங்கள் மேல் திருவுளம் இரக்கமே, வீண் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணம் அடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னகம் இணைய இறைவன் வந்தார். இதயம் மகிழ்ந்து பாடுதே, என்னகம் இணைய இறைவன் வந்தார். இதயம் மகிழ்ந்து பாடுதே, அவர் இருளை நீக்கி எந்தன் வாழ்வில் ஏற்றவே. இருளை நீக்கி எந்தன் வாழ்வில் ஏற்றவே. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். என்னகம் இணைய மனிதம் காத்திட மன்னாவை பொழிந்தார், புனிதம் ஓங்கிட என்றுமை தந்தார். மனிதம் காத்திட மன்னாவை பொழிந்தார், புனிதம் ஓங்கிட என்றுமை தந்தார். உன்னை உணவாக உள்ளம் நான் ஒளியாக உறவாக நீ என்னில் வா. இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ். இயேசுவை இதயத்தில் ஏற்றிடுவோம், அவரை இணைந்து பிரியாமல் வாழ்ந்திடுவோம். என்னகம் இணைய இறைவன் வந்தார். நன்றி மன்றாட்டு. நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை மது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் மது பேர் உபகாரத்திற்காக திருச்சபைக்காகவும் எங்களை மது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருள் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்கும் விடுதலைக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களை அனைவருக்கும் மாலை வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டிற்கான புதிய கேலண்டர் சொற்பமே இருக்கின்றன விற்பனைக்கு. நீங்கள் திருத்தலத்தின் அலுவலகத்திலே அது விற்பனைக்கு உள்ளது, பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக குரு மாணவர்கள் நிதி மற்றும் நன்கொடைகள் அந்தோனியாருக்கான வேண்டுதல் அப்பம் பன் தர விரும்புகிறவர்கள் திருத்தல அலுவலகத்திலே நீங்கள் பணம் செலுத்தி அதற்கான ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருத்தலத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் பயன்பெறும்படியாக திருத்தலத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள் திருப்பலிக்கு முன் பாவ சங்கீதம் கேட்கிறார்கள். ஆகவே முறையாக நீங்கள் தயாரித்து திருப்பலியில் முழுமையாக நீங்கள் பங்கெடுத்து நற்கனை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் மன்றாடுகின்ற வேண்டுதல்கள் அனுகூலமாகும் என்பதில் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். தயவு செய்து பாவ சங்கீதத்தை பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் நீங்கள் நிறைய நன்மைகளை அடைந்திருப்பீங்க, நிறைய அற்புதங்களை பெற்றிருப்பீர்கள். உங்களால் சொல்ல விரும்பினால் நீங்கள் வந்து இங்கே சாட்சி சொல்லலாம்.
இல்லை என்றால் நீங்கள் எழுதி கொடுத்தால் அதை நாங்கள் வாசித்து உங்கள் சார்பாக நாங்கள் மற்றவர்களுக்கு அது விசுவாசின் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அந்த சாட்சியை சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னேற்பாடாகவே தந்து எங்களுக்கு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களை, மனநலன் உளநலன் காக்க இங்கே வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சகோதரி இருக்கிறார், அருட்தந்தையர்களும் இருக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ், மற்றபடி பிரச்சனைகள், மன அழுத்தம் போன்ற காரியங்களில் கவலைப்படுகின்றவர்கள், துன்பப்படுகின்றவர்களை நீங்கள் அணுகி அதுக்கான ஆலோசனைகளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் 11 மணி திருப்பலியானது அதற்கு முன்பாகவே திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். நற்கருணை நாதருக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனையும் வழிபாடும் அது நம்முடைய கத்தோலிக் விசுவாசத்தின் மாண்பும் மரபும். ஆகவே அந்த திருப்பலிக்கு வருகிற முன்னதாகவே 10:45 மணிக்கு நடைபெறுகிற அந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து இறை ஆசிரியரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலுமாக அன்பார்ந்தவர்களே, அமலாசிரமம் செயின்ட் ஆண்டனி ஷ்ரைன் என்கின்ற யூடியூப் சேனல் ஒன்று இப்பொழுது நம்ம அருள் தந்தை துணை அதிபர் ஆரோக்கியதாஸ் அவர்களால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. வலைத்தளங்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படியாகவும் பிறருக்கும் அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமாயும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேவ அழைத்தல் முகாம் கப்போச்சின் சபைக்கு இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். எங்களை போல் பணியாற்றுவதற்கு நிறைய பேர் இப்போ இந்த காலத்திலாம் 1-2 வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலுமே கூட தாராளமாய் தர விரும்புகிறவர்கள் இளைஞர்களை தங்கள் பிள்ளைகளை தயாரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏப்ரல் மாதம் அந்த தேவ அழைத்தல் முகாம் நடைபெறும் என உங்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கிறோம். திருத்தலத்திற்கு வந்து நன்றி காணிக்கை ஒப்பு கொடுப்பதற்காக முடி காணிக்கை மற்றும் பொங்கல் செய்யணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது முன்னதாகவே எங்களுக்கு தெரிவித்தால் அதற்கான வசதிகளை செய்து நீங்கள் பயன்பெறுவதற்கு நாங்கள் உதவுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக இன்று இந்த பாடல் குழுவினர்கள் வந்து ஒரு வாரமும் வந்து பாடுகிறார்கள். அவர்களுக்கும் நமது இன்று வலைதளத்திலே பதிவு செய்ய இருக்கின்ற அந்த காட்சி ஊடகத்தை பயன்படுத்துகின்ற அருள் தந்தை அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து கைத்தட்டுவோம். நன்றி. எழுந்து நின்று இறைவனுக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இன்றைய விழா கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ளும் நாங்கள் அனைவரும் உமது விண்ணக கொடைகளை பெற்றுக் கொள்வோமாக. உமது புனித திருவிருந்தின் வழியாக உமது திருமகனின் மரணத்தை அறிவிக்கும் நாங்கள் அவரது உயிர்ப்பிலும் ஆட்சியிலும் புனித மறை சாட்சியரோடு பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம். ஆகவே நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்றவர்கள் எந்த நோய் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவர்களை மனதில் நிறுத்தி அல்லது ஒருவேளை கைகளை அங்கே வைத்து அதற்கான சிறப்பு ஜெபத்தில் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நீர் சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடம் இருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசு தெய்வமே, உலகில் வாழ்ந்த போது நீர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று நாங்களும் உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவ மனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் அடியார்களை தயவாய் கண்ணோக்கேறலும்.
பூரண சுகத்தையும் விடுதலையும் தாரும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பேரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, பழந்தி பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கு நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்குள்ளே நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களை ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் புதுமை வல்லலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, முது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரை, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை இல்லை என்றார். இதை விட சிறந்தது ஒன்றை இறைவிடமிருந்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் உள்ள இறைவன் தமது ஊழியன் அந்தோனியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் என்றென்றும் உங்களுக்கு நல்கி உங்கள் அனைவரையும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
புதுமை வல்லலை புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய், எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாய். புதுமை வல்லலை புனித அந்தோனியாரே. திருமுகத்தை கண்குளிர கண்டோம், ஐயாவும் ஆலயமல்வேண்டி வந்தோம். அல்வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம், பாடுமெங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. பாடுமெங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய், தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய். புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாய், எங்கள் குறையில் எல்லாம் போக்கிடுவாய். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. ஆமென். தன்னார்வ தொண்டர்கள் நாற்காலிகளை அடுக்கி வைக்க உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.